வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்னென்ன பீம்ஸ் டைப்ஸும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 டைப்ஸ் இருக்குது. என்னது 21 டைப்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது 5 டைப்ஸ் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனால் 21 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி காலமை பற்றி பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் காலம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் பொறுத்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதை சைஸு ஷேப்பை பொறுத்து இந்த மாதிரி நம்ம பீம்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸான 21 டைப்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக பீம்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட். நம்ம பார்த்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் மெம்பர். ஓகேங்களா? அது ஒரு வெர்டிக்கல் எலமெண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டு. ஓகேங்களா? எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். காலம், ஸ்லாபு எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் பீம் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா ஒரு வெர்டிக்கல் லோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஷியர் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்டிங் மூமெண்ட்டாக இருந்தது ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? தாங்கும் திறமை கொண்டது பார்த்திங்கன்னா அந்த பீம். ஓகேங்களா? அதாங்க சொல்லியிருக்கேன், தட் வித்ஸ்டாண்ட் தி வெர்டிக்கல் லோட்ஸ், ஷியர் ஃபோர்ஸஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீம் ட்ரான்ஸ்ஃபர் லோட்ஸ் தட் இம்போஸ்டு அலாங் தேர் லென்த் டு தேர் எண்ட் பாயிண்ட் சச் அஸ் வால், காலம், ஃபவுண்டேஷன் எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காலம்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளோர் ஆர் ஸ்லாபு கீழே பார்த்தீங்கன்னா பீம்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இன்டர்னல் பீம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பீம்ஸ் வாலோட ஒட்டி. ஓகேங்களா? இது வாலாகவும் இருக்கலாம், இல்லை காலமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இது வாலாக இருக்கலாம், இல்லை காலமாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பீம் தான். ஓகேங்களா? இந்த பீம் தான். இந்த பீம் என்ன பண்ணும், ஸ்லாபில் இருந்து வர லோடை காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்படி இல்லையா, இது ஃப்ளோரில் நமக்கு காங்கிரீட் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறோம். கிரவுண்ட் சர்ஃபேஸ், இது கிரவுண்ட் சர்ஃபேஸ் க்ரீன் கலரில் இருக்குது. இது காங்கிரீட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சாயிலில் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஃபவுண்டேஷன்லேயே லோட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பீம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் சொல்லியிருக்கேன், பீம் ட்ரான்ஸ்ஃபர் லோட்ஸ் தட் இம்போஸ்ட் அலாங் தேர் லென்த். இதோட லென்த் எல்லாத்துலேயுமே என்னவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வாலாக இருக்கலாம், இது வாலாக இருக்கலாம், காலம்ஸ், ஸோ காலமாக இருக்கலாம், இல்லை ஃபவுண்டேஷன் கீழே ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன்னா ஒன்றும் இல்லை, சாயில் கிரவுண்ட் சர்ஃபேஸில் நம்மளுக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது இந்த பீம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரடக்ஷன் பீமை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீம் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன அப்படின்றது. சரி, இப்போ டெஃபினேஷனாக கேட்டிங்கன்னா இதுதான் டெஃபினேஷன்ஸ். இதில் என்னென்ன பீம்ஸ் இருக்குது அப்படின்றத சிம்பிளாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் ஆர் பீம்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷனில் பீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீம்ஸ் ஆர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தா தான் இங்கே ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் கொடுத்துருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. பீம்ஸ் ஆர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் வித் ஸ்டாண்ட் வெர்டிகல் லோட்ஸ், ஷியர் ஃபோர்ஸஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்ஸ். இது மூணுத்தையும் தாங்க முடியுது தான் பீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காலத்தில் இந்த பெண்டிங் மூமெண்ட் பக்லிங் நடந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வெர்டிக்கல் லோட்ஸ் கேரிவேட் பண்ணும். ஓகேங்களா? வெர்டிக்கல் லோட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ பீம் ஆக்சில் ஒரு எசென்ட்ரிக்கில் வெர்டிக்கல் லோடு கேரிவேட் பண்ணி கீழே கொண்டு போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸை கேரிவேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் எல்லாமே கம்மி. ஓகேங்களா? அதனால தான் நம்ம பீமுக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் மெம்பர், பட் பீம் இஸ் ஒரு டென்ஷன் மெம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கேஸ்ட் இன் சைட்டு ஆர் ஆர்சிசி பீம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி பீம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் காங்கிரீட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு பார்ஸ். இது காங்கிரீட்டில். ஓகேங்களா? உள்ளே என்ன பண்ணியிருப்போம், ரெயின்ஃபோர் பார்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். த ரெசிஸ்ட் வெர்டிக்கல் லோட், ஷியர் ஃபோர்ஸஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? இது ஒரு கம்போஸ்டு மெட்டீரியல் தான், காங்கிரீட்டு சரி, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம்னா வாட் இஸ் கண்டினியூஸ் பீம்? A continuous beam has more than 2 supports. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காலம்,
நெக்ஸ்ட் இங்கே ஒரு காலம் இருக்குது, இங்கே ஒரு வால் இருக்குது, மறுபடியும் ஒரு காலம் இருக்குது. ரெண்டுக்கும் மேலே ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ஸ்லாபுக்கு ஆர் இது பீமுக்கு கிடைச்சிதுன்னா அது என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் பீம். ஒரு பீமுக்கு 2 ஆர் மோர் ஓகேங்களா, 2க்கு மேலே 3 வந்து இருந்தாலும் சரி, அதை என்ன சொல்லுவோம், அது வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தான். அதை என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் பீம் ஹேஸ் மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் இட்ஸ் என்டையர் லென்த். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோலர். ஸோ ரோலர் வந்து சிம்பிள் நம்ம வந்து இன்ஜினியரிங் ஓகேங்களா, இன்ஜினியர்ஸ் வந்து சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் ரோலர். கீழே வீல் இருக்கு மாதிரி யூஸ் பண்ணுறது ரோலர். நெக்ஸ்ட்டு பின்னடு ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பின்னடு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னது, சாரி இது ட்ரையாங்கிள் மாற்றி போட்டேன். இது வந்து என்னது பின்னடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் மாதிரி ஒரு போர்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம வேறு எதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் இப்படி மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா, பின்னடு. இப்போ ரோலர் பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ஹரிசாண்டல் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியாது, வெர்டிக்கலி ஃபிக்ஸ்டாக இருக்கும். பின்னடு பார்த்திங்கன்னா வந்து எப்படி வேணால் வந்து மாறும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பார்த்திங்கன்னா வந்து ஹரிசாண்டலும் மூவ் ஆகுது, ஓகேங்களா, வெர்டிக்கலும் மூவ் ஆகுது. இது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் சிம்பிள்ஸ். ஓகேங்களா, பீமோட சிம்பிள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிளாசிஃபிகேஷன், என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ பீமு பார்த்திங்கன்னா கிளாசிஃபை பார்த்திங்கன்னா 4 டைப், 4 வந்து மேஜர். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்று சப்போர்ட் கண்டிஷன், இன்னொன்று வந்து கிராஸ் செக்ஷன் ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாமெண்ட்ரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இந்த ஃபஸ்ட் 4 வந்து இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து அந்த சப்போர்ட்ஸ் வரும்போது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்துடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பேசும்போது இந்த மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும். அதனால தான் வந்து 4 டிவிஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் வந்து நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு, நான் இங்கே வந்து நான் 7 கேட்டகரைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கேன். ஓகேங்களா, மேஜர் வந்து 7, மீதி வந்து 4. ஓகேங்களா, மேஜர் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ பேஸ்டு ஆன் த சப்போர்ட் கண்டிஷன். இப்போ வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஓகேங்களா டிஸ்பிளே ஆகிற மொத்த டைப்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், டைரெக்டாக டைப்ஸ் போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டைப்ஸில் பீம்ஸில் வந்து சப்போர்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சப்போர்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஒன் டைம் நீங்கள் வந்து அந்த டைப்ஸ் மட்டும் பார்த்துருங்க. பேஸ்டு ஆன் சப்போர்ட் கண்டிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குது, அப்புறம் வந்து கிராஸ் செக்ஷன் ஷேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜாமெண்ட்ரி, ஈக்குலிபிரியம் கண்டிஷன், மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து சப்போர்ட் கண்டிஷன். ஓகேங்களா, சப்போர்ட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட், ஃபிக்ஸ்டு பீம். ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம், கேண்டிலிவர் பீம், கண்டினியூஸ் பீம். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஓகேங்களா பேப்பர் 2 பேப்பராக படிப்போம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 and 2. இதில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் எல்லாமே படிக்கும்போது நம்மளுக்கு இந்த சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்டு ஆன் சப்போர்ட் கண்டிஷனில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாருங்கள். இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னதுன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் த ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் தட் போத் த எண்ட்ஸ் ரெஸ்ட் ஆன் த சப்போர்ட்ஸ் பட் இட் ஃப்ரீ டு ரொட்டேட். இது வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஃப்ரீ டு ரொட்டேட்டாக இருக்கும். இது வந்து என்னது சிம்பிளி சப்போர்ட்டட். இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வெளியே ஓகேங்களா வராண்டாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்லாப் போட்டிருப்பாங்க உட்காரத்துக்கு, ஒரு கல் மட்டும் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. இது நம்ம எப்போ நாளும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேகமாக புக் பண்ணாலும் நகர்ந்து போயிடும். ஓகேங்களா, லைட்டாக மாட்டர் யூஸ் பண்ணி வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கண்டைன்ஸ் பின்னடு சப்போர்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ரோலர் சப்போர்ட் அட் தி அதர் எண்ட். ஓகேங்களா, ஒரு பக்கம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு இது வந்து பின்னடு சப்போர்ட். ஓகேங்களா, முன்ன சிம்பிள் போட்டல, இது ஜஸ்ட் ஒரு பின்னடு சப்போர்ட், இது வந்து ஒரு ரோலர். ஓகேங்களா, சிம்பிள்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரோலருக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படின்னு ரவுண்ட் ஷேப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸுக்கு வந்து இந்த ஓகேங்களா இந்த மாதிரி ஷேப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போகிறது ஃபிக்ஸ்டு பீம். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு பீம் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் 2 பக்கமும் வந்து என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இட் இஸ் சப்போர்ட் போத் எண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு டு ரெசிஸ்ட். என்னது ரொட்டேஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது இந்த ஃபிக்ஸ்டு பீம். இட் ஆல்சோ கால்ட் என்னது பில்டின் பீம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பில்டின் பீம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற எல்லா பீமும் வந்து என்னது ஃபிக்ஸ்டு பீம் தான். ஓகேங்களா, அதை வந்து எப்படியுமே மூவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, த ஃபிக்ஸ்டு பீம் எண்ட் ப்ரொடியூசஸ் மூவ்மெண்ட் அதர் தென் தி ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸ்டு பீம்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுற பில்டிங்கில் யூஸ் பண்ணுற பீம் வந்து ஃபிக்ஸ்டு பீம். அதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ்னால் வந்து நம்ம உட்காரத்துக்கு தாழ்வாரத்தில் வந்து உட்காரத்துக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். நெக்ஸ்ட்டு கேண்டிலிவர் பீம் பார்த்திங்கன்னா வந்து சைட்டில் நம்ம வந்து எப்படி வியூவில் பார்க்கலாம்னா, நம்ம விண்டோ இருக்குல்ல, வீட்டில் வந்து விண்டோஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்தோன்னா சன்ஷேட் ஆர் லிண்டல் காங்கிரீட் பீமோட ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேங்களா,
இது வந்து லிண்டல் பீம்னா அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் அவுட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெயின் வரும்போது என்ன ஆகுனா இதில் வந்து என்ன ஆகுது, ரெயின் ஓகேங்களா, மழை தண்ணியை சாரல் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா வந்து இங்கே திக்னஸ் அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி வந்து நம்ம சைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பீம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கேண்டிலிவர் பீம். இது பார்த்திங்கன்னா இந்த பீம் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் ஒன் எண்டு, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இங்கே வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் கூட இது யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எகிரி குதிப்பீங்களா, அப்போ என்ன இது வந்து ஃப்ளெக்சிபிள், இப்படி வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி தான் நடக்கும். இங்கே ஃபிக்ஸ்டு, இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதிக வந்து எகிரி குதிக்கும் போது என்ன ஆகுனா இது வந்து சென்டரில் வந்து உடஞ்சி விழுந்துடும், ஆறு இங்கே வந்து இந்த சப்போர்ட் வந்து உடஞ்சிரும். ஓகேங்களா, இது வந்து ஃபெயிலியர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் வந்து கேண்டிலிவர் பீம்னா என்னென்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இட் இஸ் அ டேர்ம் as an கேண்டிலிவர் பீம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, ஒரு எண்டு ஃப்ரீயாக இருக்கனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து த பீம் டிஸ்ட்ரிபியூட்டட் த லோட் பேக் டு த சப்போர்ட்டட் வேர் இட் இஸ் ஃபோர்ஸ்ட் அகைன்ஸ்ட் அண்ட் மொமெண்டம் அண்ட் ஷியர் ஃபோர்ஸை வந்து லோட் ஓகேங்களா இதுக்கு ஃபிக்ஸ்டு பீமுக்கு வந்து கொண்டு வரும். ஓகேங்களா, இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலிவர் பீம்ஸ் அலோஸ் த சர்டன் என்னது கிரியேஷன் ஆஃப் பே விண்டோஸ் பால்கனிஸ் அண்டு சம் பிரிட்ஜஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விண்டோக்கு மேலே இருக்கிற அந்த இது சன்ஷேட்ஸு பால்கனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பேஸு சம் பிரிட்ஜஸ்லேயும் வந்து இந்த கேண்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸ் பீம். இப்போ வந்து கண்டினியூஸ் பீம் பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் கண்டிஷன் கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா 2 or more பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். 2 or more வந்து சப்போர்ட்ஸ் இருந்தால் அது என்னது கண்டினியூஸ் பீம். அதை தான் வந்து சொல்லியிருப்பேன். என்டையர் லென்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீமோட என்டையர் லென்த்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், சப்போர்ட்ஸ் வந்து ரெண்டுக்கு மேலே, அதாவது 3க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், 3 4 அப்படி இருந்தாவே வந்து கண்டினியூஸ் பீம். ஓகேங்களா, இப்போ வந்து சப்போர்ட் கண்டிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பொறுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம்ஸ். ஓகேங்களா, இப்போ ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இமேஜ் பாருங்கள், இது ஒரு காங்கிரீட் பீமு. ஓகேங்களா, இதில் வந்து எப்படி என்னென்ன டைப்ஸு, அதில் வந்து காங்கிரீட் பீம்ஸில் நம்ம முன்னாடி பார்த்த டைப்ஸ்லேயே வந்து எல்லா டைப்ஸும் காங்கிரீட் பீம் ஆர்சிசியில் வந்து நம்ம மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இட் இஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் காங்கிரீட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஓகேங்களா, ரெண்டுமே யூஸ் பண்ணிடுவாங்க. காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ் ஒரு காம்போசிட் மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சம்டைம்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம் இஸ் கன்சீல்டு இன் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்லாப்ஸ் அண்ட் இட் இஸ் கால்டு ஹிடன் பீம்ஸ் ஆர் காங்கிரீட் பீம்ஸ். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாப்ஸில் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து இங்கே ஒரு காலம் இருக்குது, இதில் ஒரு காலம் இருக்குது, இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம். ஓகேங்களா, இந்த மாதிரி 6 காலம்ஸ் இருக்குது ஒரு ரூமோட. ஓகேங்களா, இதோட இன்டர்வல் ஓகேங்களா, காலம் டிஸ்டன்ஸ் என்ன, அதில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுருவோம், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு 3 மீட்டர் இருக்குது. இதோட வித்து பார்த்திங்கன்னா வந்து 3 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா பீம் என்ன பண்ணுவாங்க, ஸ்லாப்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்லாப்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, பீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு தெரியாது, ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து தெரியாது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரியும்னா நீங்கள் காலேஜ் பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லோடு ஹெவியாக இருக்கும், அந்த இடத்துல வந்து கீழே வந்து டெப்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து காலம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து தெரியும். அதான் என்னென்ன சொல்கிறாங்க, இங்கே ரெசிடென்ஷியலில் ஹிடன் பீம் ஆர் கன்சீல்டு பீம்னு வந்து நம்ம சொல்லுவோம், மறைஞ்சிருக்கும் பீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் பீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த ட்ரஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் ஸ்டீல்ஸ் அண்ட் யூஸ்ட் இன் செவரல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டீல் பீம்ஸ். இது ஐ ஷேப்ஸில் வந்து நம்ம அதன் ஜாமெண்ட்ரியில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிம்பர் பீம்ஸ். ஸோ டிம்பர் பீம்ஸில் நம்ம பழைய காலத்து வீட்டில் எல்லாத்துலேயும் வந்து இந்த டிம்பர் பீம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த டிம்பர் பீம்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் த டிம்பரில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னதுன்னா மரத்தை வெட்டிட்டு வந்திங்கன்னா அது என்னது உட்டு. ஓகேங்களா, வெட்டிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரது உட்டு. இது என்ன பண்ணுவோம், சீசனிங்கு அதை எல்லாமே பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம், ஸோ கட்டிங் பண்ணுவோம்ல. ஓகேங்களா, இது என்ன சொல்லுவோம், டிம்பர். இதில் ஒரு நம்மளுக்கு ஃப்ளாஞ்ச் மாதிரி வரும்ல, இது வந்து என்னது டிம்பர். இது பேர் தான் டிம்பர் பீம்ஸ். நம்மளது எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து டிம்பர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த டிம்பர் பீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது டிம்பர், இட் இஸ் யூஸ்ட் இன் தி பாஸ்ட். ஓகேங்களா, நம்ம பழைய ரொம்ப முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் இப்போ சேவ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நேச்சுரலில் வந்து நம்ம அழிக்கக்கூடாது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், பட் வந்து அதுக்கு தகுந்த வந்து நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸ் வந்து நடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து பீம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிக்ளைன். இப்போ வந்து எல்லாமே நிறுத்திட்டோம். ஓகேங்களா, என்விரான்மெண்ட்டில் வந்து பாதுகாக்கிறத நிறுத்திருக்கோம் டிம்பர் பீம்ஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காம்போசிட் பீம்ஸ். இப்போ வந்து காம்போசிட் பீம்ஸ்னால் என்ன சொல்கிறோம், காம்போசிட்னா ஒரு 2 or 3 மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. அந்த காம்போசிட் பீம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து காங்கிரீட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் டக்குன்னு சொல்கிற மாதிரி வந்து பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது 3த்தையும் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து காம்போசிட் மெட்டீரியல்ஸ். காம்போசிட் பீம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் 2 or more டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டீலு காங்கிரீட் ரெண்டுக்கு மேலே. ஓகேங்களா,
யூஸ் பண்ணியிருந்தாவே அது காம்போசிட் பீம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா, இப்போ வந்து கிராஸ் செக்ஷன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள், டி ஷேப், எல் ஷேப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.